அப்படி இருக்கிற சார் பெரியவா சொன்னாரு திருவெண்காட்டுக்கு போகணும். திருவெண்காட்டுல பெரிய க்ஷேத்திரம். இந்த திருவெண்காட்டுல பரமசிவேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற மகானோட அதிஷ்டானம் இருக்கு. இவர் யாருன்னா பரம ஞானியான சதாசிவ பிரமேந்திரோட குருநாதர். அதனால அங்க போய் இரு அப்படின்னு சொன்னா பெரியவா. அந்த திருவெண்காட்டுல இருக்கிறதே தான் சாரோட பெருமை கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. அங்க சார் ஒரு புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சு 7 படிகளில் மாந்தர்கள் அப்படின்னு. இந்த புஸ்தகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பல அபூர்வமான விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த புஸ்தகத்தை பத்தி சார் சொல்றது, இது இருக்கிற இடம் ரட்சை. இந்த புஸ்தகம் ஒண்ணு வேண்டாம், அந்த வீட்டுல இருந்தாலே அது ஒரு பெரிய ரட்சை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிற அங்க சார் எழுதினதுக்கு பெரியவா என்னன்னா காஞ்சிபுரத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தார். காஞ்சிபுரம் சப்த மோட்சபுரிகள்ல ஒன்னா சொல்லப்பட்டு, காஞ்சிபுரத்துக்கு பெருமை காமாட்சியால தான். வேற எல்லா ஊர்லயும் சிவன் கோவில் இருந்ததுன்னா அம்பாள் சன்னதியும் இருக்கும். காஞ்சிபுரத்துல மட்டும் ஒரு சிவன் கோவில்லையான அம்பாள் சன்னதியே கிடையாது. எல்லா கோவிலுக்கும் சேர்த்து ஒரே சன்னதி அம்பாள் சன்னதி காமாட்சி மட்டும்தான். காமாட்சி தான் நகரத்துல நடுநாயகமா ராஜராஜேஸ்வரி பராபட்டாரிகா அப்படிங்கிற திரிபுர சுந்தரியா வீற்றிருப்பா. எல்லா கோவிலும் காமாட்சி கோவிலை நோக்கியதான் இருக்கும் காஞ்சிபுரத்துல. அப்படி ஒரு பெருமை உள்ள அந்த காமாட்சிக்கு, காஞ்சிபுரத்துக்கே காமாட்சி தான் பெருமையா இருக்கும். அந்த காஞ்சிபுரத்துல தான் 2500 வருஷத்துக்கு முன்னால ஆதிசங்கர் பகவத் பாதர் சர்வஜ பீடம் ஸ்தாபிதம் பண்ணி அதுலேருந்து இன்று வரைக்கும் 70 பீடாதிபதிகள் நமக்கு காஞ்சிபுரத்துல அருளாட்சி பெற்று வரா. அந்த காமகோடி பீடத்துல 68வது பீடாதிபதிகள் தான் பெரியவா வந்தாங்கிறது நமக்கு தெரியும். இந்த பெரியவாளுக்கு காமாட்சி மேல அப்படி ஒரு பிரியம் பக்தி. நீங்க தெய்வத்தின் குரல்ல பார்த்தா சொல்லவே சொல்ல, எனக்கு முக்கியம் காமாட்சி அப்படின்னு. எத்தனை சுவாமி இருந்தா கூட தனக்கு முக்கியம் காமாட்சி அப்படிங்கிற அந்த காமாட்சி எப்படி பக்தி பல பக்தர்கள் பண்ணியிருக்கா அப்படின்னா, சங்கீத மும்மூர்த்திகள் ஒருத்தர் சியாமா சஷ்டி அப்படிங்கிற இவர்கள் குடும்பம்லாம் காஞ்சிபுரத்துல காமாட்சியை பூஜை பண்ணணுங்கிறதுக்காகவே நர்மதா நதிக்கரையிலேருந்து ஆதிசங்கரால கொண்டு மைக்ரேட் பண்ணி வைக்கப்பட்டவா. அப்படி ஒரு குடும்பம் தான் சியாமா சஷ்டி குடும்பம். அந்த சியாமா சஷ்டி காமாட்சி மேல பல கிருதிகள், இன்னும் சொல்லப்போனா மும்மூர்த்திகள்ல சியாமா சஷ்டி சாகித்யம் ரொம்ப கம்மியா தான் பண்ணியிருக்க. பண்ணினது அத்தனை சாகித்யமும் அம்பாள் மேலதான். வேற ஒரு சுவாமி மேல பிள்ளையார் மேல மறந்து கூட ஒரு கீர்த்தனம் பண்ணல, அத்தனையும் அம்பாள் மேலேயும். அப்படி ஒரு காமாட்சியிட்ட பக்தி. அதுல அந்த சியாமா சஷ்டிக்கு பெரியவா வந்து பூஜை பண்றது சியாமா சஷ்டிக்கு, அதாவது தலைவர் பெரியவாளோட தம்பி இருந்த வெங்கு பாகவதர் அப்படின்னு. அந்த வெங்கு பாகவதர் சியாமா சஷ்டி திருப்தியை இருப்பாருன்னா பாடுகிறான். அந்த பெரியவா அவருக்கு உத்தரவு என்னன்னு, நான் பூஜைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் சியாமா சஷ்டி கிருத்தியாவே பாடிட்டு இருக்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு சியாமா சஷ்டி கிருத்தியில ரொம்ப பிரியம். அதே மாதிரி பிற்காலத்துல கே பட்டம்மா அம்மாட்ட சொல்றான், காமா இந்த சங்கீத மும்மூர்த்திகள்ல தியாகராஜ கிருதி ரொம்ப பிரபலமா இருக்கு, தீட்சத கிருதி ஓரளவுக்கு பிரபலமா இருக்கு, ஆனா சியாமா சஷ்டி கிருதி தான் இன்னும் அவ்வளவு பிரபலமா இல்லை. அதனால நீ அதை பிரபலப்படுத்து அப்படின்னு கே பட்டம்மாவுக்கும் தெரியவா ஆசைப்பட்டு சொல்லியிருக்கான். அப்படி பெரியவா ஆசைப்படுற அந்த சியாமா சாஸ்திரி கிருதியில கனகசீல விகாரிணி அப்படிங்கிற ஒரு சாகித்யத்தை இப்போ ஸ்வேதா லைனிங்ல வச்சுப்போம். அதை நாம கேட்கலாம்.
எப்படி காஞ்சிபுரத்தில் காமாட்சி ரொம்ப பிரசித்தமோ அதுபோல சிதம்பரம் நடராஜா ரொம்ப விசேஷம். சிதம்பரத்துக்கு பெருமை என்ன அப்படின்னா, பூமியோட ஹிருதயஸ்தானமா சாஸ்திரங்கள் சொல்றது. சித்து அம்பரம் அப்படின்னாலே ஹிருதய ஆகாசம் அப்படின்னு பேரு. ஒரு மனுஷனுக்கு எப்படி ஹார்ட் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி விராட புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூமண்டலத்திற்கு ஹிருதயஸ்தானம் தான் சிதம்பரம். எப்படி சிதம்பரம் நம்ம ஹார்ட் பீட் எப்படி இருக்கும் அதை போலதான் சிதம்பரத்துல நடராஜாவும் ஆடின்னு இருக்காரு. அங்க மட்டும் சுவாமி ஆடுறாப்புல இருப்பாங்க அப்படின்னா, அங்க படுத்திருந்தாருன்னா போச்சு, அவ்வளவுதான் ஆடிட்டு. அப்படி இருக்கிற அந்த நடராஜா மேல எல்லாருக்குமே பரம பக்தி, பெரியவாளுக்கு அசாத்திய பக்தி, சாருக்கும் ரொம்ப பெரிய பக்தி. சார் பெரியவாளை பத்தி சொல்ல, எங்க அண்ணா சாட்சாத் பரமேஸ்வரனோட அவதாரம் அப்படின்னு. சாரை பத்தி பெரியவா என்ன சொல்லியிருக்காங்க, என் தம்பி பறவையிலேயே பெரிய ஞானி அப்படின்னு. பரமேஸ்வரன் ஞானி தானே. அப்படி இருக்கிற அந்த நடராஜா எப்படி இருக்காங்க, பிரதோஷ காலத்துல அந்த தாண்டவம் ஆடுறது எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும்னா பிரதோஷ காலத்துல பெரியவாளை பார்த்த வாழ்க்கை தெரியும். உடம்பு முழுக்கல விபூதியும் ருத்ராட்சமும் அந்த வில்வமாலையோட பெரியவா இருக்கிற அழகே தனி. அந்த நடராஜ சொரூபமாவே பெரியவா இருப்பான். அப்படி இருந்தா கூட சிதம்பரத்துக்கு பெரியவா போறா. அதுக்கு முன்னால ஒரு 200-300 வருஷமா பூர்வாச்சாரியெல்லாம் ஏனோ காரணம் சிதம்பரத்துக்கு போகாத இருந்தா, இவ்வளவு முக்கியமான ஸ்தலத்துக்கு போகாத இருந்தா ஆச்சரியம். ஆனா பெரியவா போற முத நாள் ராத்திரி அந்த ஊருக்கு போயிருக்கா. இந்த ஊர் எல்லையில தங்கி இருந்தா, மறுநாளைக்கு வெடிகாலத்தால 4 மணிக்கு கிளம்பி பெரியவா தனியா ஒரு அசிஸ்டண்ட மட்டும் மடி எடுத்து வடிச்சுட்டு எழுச்சிருந்தாரு. அந்த திட்டி கதவை அப்படின்னு திறக்கும் இருக்கும் கோவில்ல, பெரிய கதவா இருக்கும். அதுக்கு உள்ளுக்குள்ள சின்னதா ஒரு கதவு இருக்கும். அந்த ஸ்டாஃப் எல்லாம் போறதுக்கு வரதுக்கு. அதுக்கப்புறம் அவன் உள்ள போய் ரெடி பண்ணிட்டு தான் கோவில் மெயின் டோரை திறப்பான். அப்படி உள்ள போய் அந்த தீட்சர் காத்தால பால் தரிசனம் சுவாமியை பிரபோதம் பாடி எழுப்பி நடராஜாவுக்கு பால் நிச்சயம் பண்றது. ஒரு கூட்டம் இருக்காது. அந்த தீட்சர் போய் யாரும் 1-2 பேர் இருப்பா, அவ்வளவுதான். அப்படி தீபாவளி மட்டும் திரும்பினா ஆச்சரியம், இந்த நடராஜா உள்ள இருக்காரா வெளியில இருக்காரான்னு தெரியல. பெரியவா நிக்கிறா தரிசனத்துக்கு. பெரியவா என்ன பண்ணிக்கா 4 மணிக்கு எங்க கூட இருக்கிறவரை வஸ்திரம் எடுத்துட்டு வர சொல்லி போய் சிவகங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு ருத்ராட்சத்தெல்லாம் போட்டு நடராஜாவை இந்த விஸ்வரூப தரிசனம் பண்ணவும் போய் நிற்கிறான். ஒருத்தருக்கும் தெரியாது. அவர் பாட்டுக்கு ஏதோ காரியத்தை பார்த்தீங்கன்னா தீட்சை தீபாவளி திரும்பினா பெரியவா நிற்கிறது பார்க்கணும். பல வளர்ந்து போய் அவர் பெரியவாட்ட மன்னிப்பு, பெரியவா வந்திருக்கா, நாங்க ஒரு பூர்ணமா ஒரு மரியாதை பண்ணாத நம்ம பெரியவாட ரிசீவ் பண்ணல ஒழுங்கா அப்படின்னா, அதுக்கு பெரியவா சொல்றா, இல்ல இல்ல நேற்று ராத்திரியே வந்துட்டு ராத்திரியிலேருந்து இன்னும் இது வரைக்கும் பார்க்காத, எனக்கு நடராஜாவை பார்க்காத இருக்கிறதுக்கு மனசு வரல. அதனால நான் இப்ப வந்துட்டேன், நான் பார்க்கணும்னு. நான் போயிட்டு திருப்பி வருவேன். இன்னொரு தடவை வரட்டே, நீங்க உங்க லௌகிகமா என்னென்ன பண்ணணும் மரியாதை எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இது ஸ்பெஷலா நான் என்னோட பார்க்கணுங்கிறதுக்காக வந்தது. அதுக்கப்புறம் நீங்களாம் காமிக்க போறது வேற. அப்படி அந்த நடராஜாட்ட அந்த நடராஜாவை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு, அந்த நடராஜா மேல ஆறாத காதல் கொண்ட மகா கோபாலகிருஷ்ண பாரதி அப்படிங்கிற உத்தவர். அவர் நந்தனார சரித்திர கீர்த்தனைகள் அப்படின்னு பாட்டெல்லாம் எழுதியிருக்கார். நந்தனாரோட சரித்திரத்தை அப்படியே பாட்டா எழுதியிருக்கார். சிவன் சார் நந்தனார சரித்திரத்தை பத்தி கோபாலகிருஷ்ண பாரதியை பத்தி சொல்லிட்டு இந்த ஏழைப்பிரிகள் வந்தவர்கள் சொல்றார். யாரு நந்தனார சரித்திர கோபாலகிருஷ்ண பாரதி சாகித்யத்தை பாட்டை கேட்கிறாளோ அவளுக்கு சித்த சுத்தி வரும் அப்படின்னு. சித்த சுத்தி வரத்துக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தடு, இதோட யாராலையும் சொல்ல முடியாது. அந்த நந்தனார சரித்திரத்தை கேட்டு கோபாலகிருஷ்ண பாரதி சித்தர் அந்த பாடின சாகித்யங்களை கேட்டாலே நமக்கு நடராஜா மேல ஆறாவது பக்தி வரும். நம்மளோட சித்தம் சுத்தி ஆகும்னு சாரம் சொல்லி இருக்கிறதுனால அதுலேருந்து ஆடும் சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு சாகித்யத்தை இப்போ நாம தனுஷ் பாட கேட்கலாம்.
ஞானிகளோட லட்சணம் அவ சொல்றது நடக்கும். அப்படி சொல்றத விட அவ சொல்றதுனாலேயே நடக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நடக்க போறதுதான் அவ சொல்லுவான். அவ வெறும் சாதாரண ஜோசியர் இல்லை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. அவனால ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும் ஜோசியர்னால. ஆனா இவன் சொல்றதுதான் நடக்கும், நடக்க போறதுதான் சொல்லுவா. அவ சொல்லிட்டதுனாலேயே நடந்துடும். இது எதுக்கு அப்படின்னா, எந்த நம்ம சாதாரண லௌகீகமான நம்மளோட வேண்டுதலா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் மேல ஞான மோட்சம் வேணும் அப்படின்னு ஒரு ஞானிகிட்ட போய் கேட்டா கூட அவ கொடுத்துட்டான்னா அவ்வளவுதான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு வில்வம் கொடுத்த பையனுக்கு வில்வ கைங்கரியம் பண்ணினான் அப்படிங்கிறதுக்காக அந்த பையன் என்ன வேணும்னு பெரியவாள்கிட்ட கேட்கிறார். அந்த பையன் எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்கிறான். ஒரு வில்லத்தை கொடுத்துட்டு மோட்சம் வாங்கல பாருங்க, எவ்வளவு சீப்பா இருக்கு. ஏன் சாஸ்திரமே சொல்லுது, திருதடம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் திரையாயுஷம் திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவாஸ்திரம் அப்படின்னு ஒரு வில்வத்தை தூக்கி சிவாய நமகான்னு அவர் மேல போட்டா 3 ஜென்ம பாபம் போயிடுது. அப்படின்னா குடலையா தினம் கூடக்கூடியா வில்வம் கொடுத்தவருக்கு எத்தனை ஜென்மத்து பாவம் தான் போகாது, ஏன் மோட்சம் கிடைக்காது? அதனால வில்வம் கொடுத்த ஒரு பக்தர் வரம் கேட்டு கொடுக்குறா பெரியவா. அந்த பையன் கேட்கல, பெரியவாளாவே கேட்கிறா, உனக்கு என்ன வேணும் கேடு அப்படின்னு. அப்படி கேட்டதுக்கு அவர் வாயில என்ன வந்தது அப்படின்னு, மோட்சம் வேணும் அப்படின்னு வந்தது. ஜென்மா இல்லாத இருக்கணும் அப்படின்னு. நாமளாம் தான் பெரிய லிஸ்டே சொல்லியிருக்கோம், ப்ரமோஷன் வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும், கல்யாணம் வேணும், கொண்டு போகணும் அப்படின்னு. ஆனால் அந்த பையன் மோட்சம் வேணும்னு கேட்ட ஜென்மா இல்லாத பொண்ணுன்னு சாங்ஷன், அவ்வளவுதான். அது ஆச்சாந்த ஆயே தீரும், ஆயே ஆகணும். சரி, அதுவான அந்த பையன் அப்படி மோட்சத்துக்கு போனான் அப்படின்னா இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் உண்டா அப்படின்னு இதே போலேதான் சார்ட்ட ஒரு பக்தர் கேட்கிறார். சார் திருவங்காட்டுல இருந்தார். அப்போ ஒருத்தர் வீட்டுல உபநயனம், அதுக்கு ஒரு நாதஸ்வர வித்வான் வந்து வாசிச்சுட்டு இருக்கார். சார் இதை கேட்டு சங்கீதத்துல ஈடுபாடு இருந்ததுனால
சுப்பனின்னு பக்தர் அவர்கிட்ட சொல்ற, ரொம்ப அவன் அப்பா அவர்கிட்ட சொல்ற, ரொம்ப நன்னா வாசிக்கிறப்ப. யாரு வாசிக்கிறேன் அப்படின்னா பூம்புகார் கனகசபை அப்படின்னு ஒரு வித்வான் அவர் வாசிக்கிறாங்க. ரொம்ப நன்னா வாசிக்கிறார் அப்படின்னா அவரை மானச சஞ்சரியை வாசிச்சிடும் அப்படிங்கிறது. அவர்கிட்ட போய் சொன்னா அவர் என்ன பண்றாரு, இங்க வாசிக்கல, நான் அங்க ஐயா கிட்டே வந்தே வாசிக்கிறேன் அப்படின்னு சாரு கிட்ட நேரம் வந்து வாசிக்கணும் அப்படின்னு சார் அப்போ திருவன்காடு அதிஷ்டானத்துல உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவரை வந்து வாசிக்கிறதுக்கு அந்த வித்வான் வர வந்தா வாசிக்கணும் அப்படின்னா சார் சொல்ற அன்னை ஒரு ஆசனம் போட்டு அதில் உட்காந்து ஏதான ஒரு பாயம் ஏதான போடும். ஏன்னா வித்வான்கள் அவளை விருந்தரையில உட்காந்துங்கன்னா போட்டு உட்காந்து வாசிக்கிற மானசனம் சொல்லி வாசிக்கிற ரொம்ப உருகி வாசிக்கிற அந்த வித்வான். நீ நேர் விருப்பமான சாரை கேட்டிருக்க, சாரும் ரொம்ப அப்படியே உருகி கேட்டு அந்த கேட்ட சந்தோஷத்துல அவர் முடிச்சோன்னு கேட்கிற, ரொம்ப நல்லா வாசிச்சிருப்பான், உனக்கு என்ன வரும்? அதுக்கு அந்த கனகசபா சொன்ன பிரார்த்தனை, எனக்கு வேற என்ன வேணும், இது கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் இந்த சுதி பசுமாவது அந்த சங்கீதத்தோட அப்படியே வாசிக்கணும், அப்படியே உயிர் வேண்டும் பிராணங்கள். உடனே கையெழுக்கு அப்படியே ஆகட்டும் தான், கையை தூக்கிடலாம் ஆயிடுமே. அதுக்கப்புறம் அந்த கனகசபை எப்படி காலம் அவருக்கு முடிஞ்சது அப்படின்னு வாசிச்சுட்டு இருக்கிறதையே அப்படியே அந்த லயத்துல லயிச்சார். அவருக்கு மோட்சம் கிடைச்சு. மகான்கள் அவன் சொன்னது அவன்கிட்ட நாம கேட்டது. அப்படி இருக்கிற அந்த பூம்புகார் கனகசபை வாசிச்ச மானச சஞ்சரரே எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம ஒரு சாம்பிள் வேணா கேட்டு பார்க்கலாம். அதை இப்போ சிஷிர் அவர்கள் நமக்கு சக்சஸ் பண்ண வாசிச்சு பார்க்கலாம்.
எய்தாப்புல ஒரு மோட்சத்தையே சாங்ஷன் பண்ணக்கூடிய ஒரு குரு கிடைக்கிறார் அப்படின்னா எல்லாருக்கும் கிடைச்சிருமா? எப்பொழுதும் கிடைச்சிருமா? அதுக்கு புண்ணியம் பண்ணி இருந்தாலும் கிடைக்கும், புண்ணியசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். அகோபாகியம் அகோபாகியம் நந்தகோப விரதோபசம் என்மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்மசனாதனம் அப்படின்னு பாகவதத்துல ஆயர்பாடியில் உள்ள இடையர்கள்லாம் பார்த்து பொறாமப்பட்டு புலம்புற ஒரு ஸ்லோகம். யாரு புலம்புறான்னு? பிரம்மா புலம்புறார். படைச்சது முழுக்கல அவர் தான். அப்படி சிருஷ்டிகர்த்தாதான பிரம்மா யாரை பார்த்து பொறாமப்பட்டு புலம்புறார் அப்படின்னு ஆயர்பாடியில் உள்ள இடையர்கள்லாம் பார்த்து பொறாமப்படுறார். அகோபாக்கியம் அகோபாக்கியம் நந்தகோபுரத்து. இந்த நந்தகோபுரத்தில் உள்ள இடையர்களும் என்னதாயே அப்படி ஒரு அதிர்ஷ்டம். ஏன் அப்படின்னா என்மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். எந்த சனாதன வஸ்துவோ பூர்ண வஸ்துவோ பிரம்ம வஸ்துவோ இப்படி ஒரு கிருஷ்ணன் ஒரு பெயரை பார்த்து தாங்கிட்டு ஒரு உருவத்தோட வந்து இவாளோட இந்த கூத்து அடிக்கிறது. இவன் வீட்டுல வாசல் வர உள்ளுக்குள்ள வரக்கூடாது, இவன் வந்தா வெண்ணையை திருடுறான் பானையை உடைச்சுடுறான்னு வாசகதையை சாத்தினா கொல்லகடவால வரான், கொல்லையை சாத்தினா ஏறி குதிக்கிறான், இல்லையா வெளியில வரணும் அங்க வளர்த்தினால துரத்தின்னு வரும். இப்படி வாழ விடையும் தொடைன்னு இது சுத்தி சுத்தின்னு வருது. எந்த பிரம்மத்தை ஒரு தரம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கலாம். தபஸ் பண்ணி சாதிக்க முடியாத விஷயத்த இந்த இடையர்கள்லாம் இவ்வளவு சுலபமா அடையிறாளே அப்படின்னு பிரம்மா பார்த்து ஆச்சரியப்படுற. அப்படி சொன்ன ஸ்லோகம் தான். அதே பிரம்மா நிச்சயம் நம்மளையும் பார்த்து டெஃபினட்டா நமக்கும் அந்த பாக்கியம் நம்மளையும் பார்த்து பராமப்படுவது. காரணம் என்னன்னா இப்படி ஒண்ணுக்கு ரெண்டா ஞானிகளை இவங்கெல்லாம் தட்டிட்டு போயிட்டாங்க ஐயா. இனி அது மோட்சத்தை கேட்கணும், ஒரு பாட்டை பாடிட்டு மோட்சத்தை வாங்கிட்டு போறோம். ஆமாம், இதுதான் அக்கிரமமா இருக்கும். அப்படி இருக்கிற அந்த குரு கிடைக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாவே புண்ணியம் தான் பண்ணியிருக்கணும். அதனால நம்மளை விட புண்ணியசாலிகள் இல்லைன்னு நாம பெருமைப்பட்டுக்கலாம். இன்னும் சொல்லப்போனா அப்பர் சுவாமியில என்ன பண்ண பெருமையெல்லாம் மட்டும் மாட்டேங்குது. என்னன்னா ஹெட்வெயிட்டோட அப்படிதான் இருப்பேங்கிற. இருமான் விருப்பங்களோ ஈசன் பல்கடன் தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடிக்கு சென்று இருமான் விருப்பங்களோ அப்படிங்கிற. இருமாந்து தான் ஏன் இருப்பேன் அப்படின்னு. ஏன்னு அந்த பரமேஸ்வரன் நம்ம ஆடுன்னு அவன் ஆள்ல உன்னை கவுண்ட் பண்ணிட்டான். என்ன அவன் ஆள்ல சேர்த்துட்டா நம்ம ஆடுன்னு சேர்த்து விட்டாரு. அதுக்கப்புறம் என்னை விட யாரு பாக்கியசாலியா இருக்க முடியும்? அப்படிதான் நான் பெருமையோட இருப்பேன் அப்படின்னா அந்த பெருமை நமக்கும் நிச்சயம் உண்டு. ஒண்ணுக்கு ரெண்டா குரு கிடைச்சிருக்காரு அப்படின்னா கொஞ்சமா புண்ணியம் பண்ணல, நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஆனா அது எவ்வளவுன்னு தான் தெரியல. அதனால ஒரு சாகித்யகர்த்தா என்ன பண்ணாருங்க, பெரியவாளை பார்த்துட்டு என்ன பண்ண அப்படின்னா புண்ணியம் 1 கோடி செய்தேனும் 1 கோடி பண்ணியிருப்பேனா இல்ல பல கோடி பண்ணியிருப்பேனா தெரியாது. என்ன பண்ண ஒரு தரம் பார்க்கறதுக்கு தெரியவா சொல்ற. ஒரு அம்மா ஏதோ பேசியிருந்தா கொஞ்சம் அதிகப்படியா பேசினோன்னு ஒண்ணு பெரியவங்க என்ன உங்களுக்கு எல்லாம் சரியா எட்டாப்புல உட்காந்துருக்கீங்கனால உடனே அலட்சியமா இருக்கா அப்படின்ட்டு அப்ப சொல்றேன். இப்ப தெரிஞ்சுக்கோ, ஜென்மமா அழணும். கதறினா 1 இல்ல 2 இல்ல 7 சரடை போட்டு செலுப்பேன். அப்படி செரிச்சு அதுல ஃபில்டராகி மெஞ்சினா ஒரு தரம் எட்டாப்புல வந்து இருக்கிறான் தெரிஞ்சுக்கோ. இப்படி ஒரு தரம் அவர் எட்டாப்புல போறதுக்கு 7 ஜென்மத்துல
நாம சரடை போட்டு சலிச்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம நினைச்ச போதெல்லாம் காஞ்சிபுரம் போறோம்னா ஒன்னே ஒண்ணு தெரியுது, அவர் போட்ட சரடையெல்லாம் சலிச்சதெல்லாம் ஃபில்டர் ஆகி ஃபில்டரோட நல்ல ஸ்ட்ராங் டிகாஷன் அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கிற நாம ஒரு கோடி புண்ணியம் பண்ணேன்னு பெருமைப்பட்டுக்கிறதுல என்ன குறை? அதனால அப்படி என்ன பாடினார் அப்படிங்கிறது, எப்படி அவர் பாடி இருக்கிறார் அப்படிங்கிறது நாம இப்போ புண்ணியம் ஒரு கோடி செய்தணும் அப்படிங்கிற சாகித்யத்து மூலமா நாம தனுஷ பாடல் கேட்கலாம். Yeah.
கோடி பண்ணியிருந்தனால்தான் நமக்கு பெரியவா சார் கிடைச்சார். இவ பக்தர்கள்ல முக்கியமானவன் எம்எஸ் அம்மா, சதாசிவ மாமா. பெரியவாட்டையும் சரி சார்ட்டையும் சரி ரொம்ப அபாரமான பக்தி. இவாளோட பக்திக்கு அவ ரெண்டு பேரும் எப்படி அனுகிரகம் பண்ணா அப்படின்னா, எம்எஸ் அம்மா சதாசிவ மாமாவுக்கு கல்கி அந்த குடும்பத்திலேருந்து வெளியேறி நம்ம பக்கத்துல ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறது. டிடிடி தேவஸ்தானத்தோட சேர்மன் ராமேஸ்வரன் அவர்கள் வர அவர்கிட்ட பெரியவா சொல்லி, இப்போ சதாசிவ எம்எஸ் வாடகை வீட்டில் குடியிருக்கா தெரியுமோ உனக்கு அப்படின்னு கேட்டு, கேள்விப்பட்டேன்னு சொல்லி போய் பார்த்தியான்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அவளுக்கு ஏதாவது பண்ண வேண்டாமா, என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்ட்டு ராமேஸ்வரன் சொல்லி பெரியவாளே என்ன சொல்றாளோ அப்படி பண்ணலாம். அவளுக்கு மாசம் 5000 ரூபாய் வரணும். ஏன்னா அவளுக்குன்னு எதுவும் வச்சுக்கல, அவளுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாத மாசம் அவளுக்கு ஒரு 5000 ரூபாயும், அந்த காலத்துல அப்ப அந்த சமயத்துக்கு ஒரு 5000 ரூபாய் இருந்தா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரன் சொல்றாரு, அன்னமாச்சாரிய பத்தி எல்லாம் டிடிடி தேவஸ்தானத்துல பிரபலப்படுத்தணும், அதுக்கு ரெக்கார்டு பண்ணணும்னு வச்சுருக்கு. அதை வேணா அம்மாவே பாடட்டும், பாடினா அதுக்கு ராயல்டி கொடுக்கலாம், அதை வச்சுட்டு அவளுக்கு சௌரியமா இருக்கும். அப்படி பண்ணினாக்க எவ்வளவு ராயல்டி கொடுப்பேன்னு கேட்கிறேன். அவ பாடினா எவ்வளவு கொடுப்பேன்? அவர் சொல்றாரு, ஒரு 5 லட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு. 5 லட்சத்தை பேங்க்ல போட்டா எவ்வளவு வரும்? மாசம் 5000 ரூபாய் வரும். கொஞ்சம் பெரிய இருக்கிறா, அது டாக்ஸ் எவ்வளவு போகும்? போயிடுச்சுன்னா நெட் இன்கம் குறைஞ்சிடும். அதனால நெட்டா டாக்ஸ் போக 5000 ரூபாய் கைக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறது? உடனே அவர் 7 லட்சமா பண்ணிடலாம் அதை அப்படின்னு. சரி அப்படியே ஏற்பாடு பண்ணு அப்படி சொல்ற. ஹைதராபாத்ல கச்சேரி வருது. இப்போ சொல்ற நீங்க என்னமா சரி எடுத்தீங்கன்னா ரெக்கார்டு கொடுக்கணும்னு. அதுக்கு மாமா ரிஜெக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுவே புதுசா பாட்டு கத்துக்கணும், இந்த வயசுக்கு மேல வேணுமே பாட்டெல்லாம் கத்துட்டு ரெக்கார்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, பெரியவா சொல்லியிருக்கா பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன்ல பெரியவா சொல்லியிருக்கான்னா சதாசிவமாக்கு அவ்வளவுதான். என்னவோ பண்ண பெரியவா சொல்லிட்டானா பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் அப்படிதான் பாலாஜி பஞ்சரத்னமாலு அப்படின்னு அது அன்னமாச்சாரிய குட்டிகள்லாம் பாடி அதை ரெக்கார்டாகி எல்லாம் ஆயிடுச்சு. அதை ரிலீஸ் பண்ண போறா. ரிலீஸ் பண்றதுக்கு முன்னால ராமேஸ்வரன் கூப்பிட்டு வச்சோம். அந்த ஃபங்க்ஷன்ல அவள்கிட்ட செக்கு கொடுப்பியோன்னா, இந்த ராயல்டி செக்கு கொடுப்பியான்னா, அதுதான் ப்ரொசீஜர், கொடுக்கணும் அப்படின்னு. அது கொடுக்கப்படாது, அதுக்காக தான் அவனை கூப்பிட்டேன் விவசாயம். ஏன் கொடுக்கக்கூடாது? உடனே பெரிய சொல்றான், நீ அந்த ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல 5 லட்சத்துக்கு 7 லட்சம் செக்கை கொடுத்தா சதாசி வேணும்னா அதையும் அங்கே வந்தவா யார்த்தையான எப்படிக்கான கொடுத்துட்டு பழைய விடிவு அப்படியே இருப்பா. அதனால நீ என்ன பண்ண, இந்த 7 லட்சத்தை செக்கா அவளுக்கு கொடுக்கக்கூடாது, அதை அப்படியே அவன் மேல பேங்க்ல போட்டுட்டு அவள் ஆயுசு உள்ள வரைக்கும் மாசம் மாசம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் போகணும் ஏற்பாடு பண்ண. எப்படி போய் சொல்றது? ஒருத்தர் பாடின அவளுக்கு பணம் கொடுக்கணும்னா, இல்ல இல்ல உங்க மேல பேங்க்ல தான் போடுவேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வரணும் யாருன்னு சொல்ல முடியுமா? இவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு, எப்படி இதை பண்றதுன்னு புரியல. பெரியவா அப்படிதான் பண்ணணும்ட்டா. அப்படி ரொம்ப விதன்னா நான் சொன்னேன்னு சொல்லி கடைசியில பிரம்மாஸ்திரம் அதுதான் போட்டாங்க. அப்படி ஏற்பாடு பண்ணி அவன் ஆயுசு முழுத்திலும் அந்த இன்ட்ரெஸ்ட் வராப்புல பண்ணி, அப்புறம் அவன் பிற்காலத்துல அவன் காலத்துக்கு அப்புறம் அந்த கேபிட்டல என்ன வேணா பண்ணிக்கிட்டு அதை ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லி சதாசிவ மாமா ரொம்ப மனசு உருகி பெரியவாளுக்கே இவ்வளவு கவலை. அதாவது ஒரு ஆடிட்டர் மாதிரி நமக்கு நெட் இன்கம் கொண்டு எவ்வளவு வரணும், அதுக்கு டேக்ஸ் எவ்வளவு போகணும், இதெல்லாம் கூட கவலைப்பட்டு ஒருத்தர் பண்றாங்கன்னா, அப்பேற்பட்ட ஒரு குரு அடையிறதுக்கு புண்ணியம் 1 கோடி பண்ணியிருக்க முடியும், அதுக்கு மேல பல கோடி தான் பண்ணியிருக்க முடியும். இப்படி அவளோட ஆயுசு முழுத்திலும் அவளுக்கு இவ பகவான் கீதையில தான் சொல்றேன், அனன்யா சிந்தியம் தோமாம் ஏஜனாக பரிபாசது தேஷாம் யோகக்ஷேமம் வகாமியம். உனக்கு வேணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் சார், நான் சுமக்கிறேன் வகிக்கிறேன் அப்படின்னா தாங்குறேன்னு அர்த்தம். நான் தாங்கிக்கிறேன். அப்படிதான் எம்எஸ் அம்மாக்கு அனுபவம்னா, சரி எம்எஸ் அம்மாக்கு தான் பண்ணுவாள், நமக்கெல்லாம் பண்ண மாட்டாரு.
இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உதாரணம் வேணும்னா ஞான சிவராமனுமே போதும். நாங்க உத்தியோகம் வாங்குறதே கூட கடன் வாங்கி இந்த கைமாத்து உத்தியோகத்தை விட்டதுக்கு அப்புறம் என்னன்னு அடுத்த வாழ்க்கை கடன் கொடுக்குறாப்புல வச்சிருக்கேன். அதுதான் அவளோட கருணை. அப்படி பண்ற அவளுக்கு அவன் திருப்பி என்ன பண்றோம், ஒண்ணும் பண்ணல, ஒண்ணும் பண்ணாததுக்கே இவ்வளவு பண்றா அப்படின்னா நம்மள கொஞ்சமான பக்தி பண்ணி கொஞ்சம் கைங்கரியம் பண்ணினோம்னா என்ன பண்ணுவோம். அப்படி எம்எஸ்எம்மாக்கு அவளோட பக்திக்கு பெரியவா பண்ணா சார்ட்ட வர சார்ட்ட அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணுவான். அவளுக்கு ரொம்ப ஆசை சாருக்கு முன்னால பாடணும் பாடணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு கேட்கறதுக்கு ஜெகதோதாரணா பாடுறான். இந்த ஜெகதோதாரணா பாடினா அப்படியே சார் மெய் மறந்து எய்தாப்புல பகவான் எய்தாப்புல வந்தாப்புல ஜெகத்தை உதாரணம் பண்ண வந்தவனே அப்படின்னு கத்துறாரு. யாரை பார்த்து? அண்ணாவை பார்த்தாரோன்னு தெரியல. ஜெகத்தை உதாரணம் பண்ண வந்தவன் வேற யாரு? அவர்தான். அப்படி அந்த ஜெகதோதாரணால அப்படி அனுபவிக்கிற சார் பெரியவா எப்படி அனுபவிச்சாங்க. சாத்தூர் சுப்பிரமணியம் அப்படின்னு பெரிய வித்வான். வெளிகாலத்தால பெரியவா அந்த கோபூஜை நடந்திருக்கு. இவர் வந்திருக்க சங்கீத வித்வான். இப்படி திரும்பி பார்த்தா சாத்தூர் பார்த்தா நீ எப்போ வந்த? அப்பயே வந்தேன் அப்படின்னா வெறுமன் நினைக்கிறேன் பாட்டு பாடு. அவர் பாட சொன்னா இவர் என்ன பாடலாங்கிறதுக்கு முன்னாலேயே பெரியவாடு நான் எத்தனை சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம்னு காத்தால எல்லாரும் ஆசை ஆசையா குடிக்கிறாளே அதுல தாசரவாழ்த்தாளே அவருக்கு புரியல. சட்னு திடீர்னு இப்படி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் வச்சா அப்புறம் என்ன வேற ஒண்ணும் இல்லை. அதான் ஜெகதோதாரணா ஜெகதோதாரண காப்பியில ஜெகதோதாரணா. அவர் ஜெகதோதாரணா பாடுற எம்எஸ் அம்மா எப்படி சார்ட்ட பாடி இருப்பார், சாத்தூர் சுப்பிரமணியம் எப்படி பெரியவாழ்கிட்ட பாடியிருப்பார் அப்படிங்கிறத இப்போ நம்மளும் அந்த காஃபியில கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது நியூ ஜெர்சி காஃபி, குமோன் காஃபி. இப்போ ஜெகதோதாரணாவை சிசிர் வாசிப்பார்.
பாடி முடிச்சு மெய் மறந்து கேட்ட தெளிவை முடிச்சோன்னு சொல்றான், அப்பா இந்த காப்பியில் அவ்வளவு ருச்சி இவ்வளோ அழகாக நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்போ அவர் சொல்றான், எல்லாரும் தினம் வாயால குடிச்சு குடிச்சு சந்தோஷப்பட்டு இன்னைக்கு ஒன்னால காதால குடிச்சு சந்தோஷப்பட்டேன். இந்த சங்கீதத்துல அந்த ருச்சி இருந்தது அப்படின்னா இப்படி இல்லாம நம்மள மெய்மறக்க எடுக்கும். கௌரி சிவராமன் கௌரி தினம் சார போய் தரிசனம் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு கௌரி ஆத்துல கௌரி என்னன்னா பாடுவோம், பாடி நின்று சுவாமிக்கு முன்னால மட்டும் பாடி இருந்துட்டு அவர் போறா. 2 பேரும் போன உடனே சாரு முதல்ல கேள்வாரு, நீ பாடுவியோ? உடனே சிவராமன் பதில் சொன்னார், சார் ஃபார்மலாலாம் கற்றுக்கல, ஏதோ பாடுவோம், சாமிக்கு முன்னால பாடுவோம் அப்படின்னா. அதான் வேணும், நம்ம பாட்டு கற்றுக்கிறது எதுக்காக? ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றதுக்கு தான். நம்ம கலாச்சாரத்துல எல்லா கலைகளையும் எதுக்கு அர்ப்பணம் பண்றோம் அப்படின்னா ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றதுக்கு தான், அதுக்கு தான் வேணும் அப்படின்ட்டு சரி சிவலோகநாதனை பாடு அப்படின்னா. முன்னவே சொல்லியிருக்கேன், கோபாலகிருஷ்ண பாரதி சாகித்யத்தெல்லாம் கேட்டாக்க நமக்கு சித்தசுத்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அப்படி இருக்கிற அந்த சிவலோகநாதனை பாடு அப்படின்னா கௌரி பாட ஆரம்பிச்சா. பாடிட்டே இருக்கிட்டே சரணம் வந்தா மறந்து போயிட்டு உடனே சாரை பாடி காமிச்சோம். ஆசை கடலில் விழுந்தும் அரண் திருவடி மறந்தும். சுவாமியோட திருவடி எதனால மறந்தோம்? இந்த ஆசை சம்சார கடலில் விழுந்துட்டதுனால அது மறந்து போயிடுது, சுவாமி மறந்து போயிடுது. உலகம் ஞாபகம் வருங்கிறதுனால சுவாமி மறந்து போயிடுது, சுவாமி ஞாபகம் வருதுன்னா உலகம் மறந்து போயிடுது. ஏதோ ஒன்னதான் ஞாபகம் வச்சுக்க முடியும். இது சார் பாடி காமிச்சார், எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் கௌரி பாடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது அன்னையோட முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் எப்போ ஒரு நாளைக்கு சங்கர் நேத்ராலைக்கு சதாசிவ மாமாவும் எம்எஸ் அம்மாவும் செக்அப் வந்திருக்கோம். வந்துருந்துட்டு சிவராமன் சதாசிவ மாமா சொன்ன, சிவராமா நீ கௌரி ரொம்ப அதிர்ஷ்டக்காரடா அப்படின்னு. இவர் சொன்னார், ஆமாங்க உங்களை மாதிரி பெரிய மனுஷெல்லாம் வந்து எங்களோட பேசியிருந்தா அதுதான் அதிசயம். அதுக்கு சொல்லல அப்படின்னா, நான் எதுக்காக நீ பெரிய அதிர்ஷ்டக்காரனின்னு கௌரியும் சொன்னேன்னா, கொஞ்சமா உலகம் முழுக்க எல்லாருக்கும் பாடி காமிச்சுட்டு இருக்கா, ஆனா உனக்கு கௌரிக்கு சார் பாடி காமிச்சாராமே அப்படின்னு. அப்புறம் தான் ஞாபகம் வருது, அன்னைக்கு சரணம் மறந்து சார் பாடி காமிச்சாருங்கிறது எப்போ தெரிஞ்சிருக்கேன். இதை சாரை திருப்பி 2 பேரும் பார்க்கறதுக்கு தர்ஷனத்துக்கு வருது எம்எஸ்எம்மா சதாசிவம். அப்போ ஏதோ தெரிய வந்துருக்கு. அதை சதாசிவம் சொல்றேன், உலகம் முழுக்க எம்எஸ்எம்மா பாடி காமிச்சிருக்கேன்னா உனக்கும் கௌரிக்கும் சார் பாடி காமிச்சாருங்க அப்படின்னா அதை விட பெரிய பாக்கியம் உண்டா? ஒரு நாளைக்கு பெரியவா கட்டில படுத்துட்டு கதவை சாத்தி விட்டு கமலாம்மா மதுரை அப்படி தலையில கையை வச்சுட்டு பிரமாதமா பாடிட்டு இருப்பாங்க. நவாவில கல்யாணிய அப்படி பிரமாதமா வந்து மெய் மறந்து பாடிட்டு சன்ன குரல்ல. இதை கேட்டு கடம்பவன சுந்தரம் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், பெரியவாதான் பாடுறாளான்னு சந்தேகம். அதனால அந்த கதவுக்கு அடியில கேப் இருக்கும், எட்டி பார்த்தார். அங்கே பாலுமாமா ஓடி இருந்து, டேய் சத்தம் போடாத அப்படி கேட்கறதோட இருக்கணும். கதவு விட்டு சத்தம் கிட்ட பாடுறத நிறுத்திடுவான். யாராவது வரான்னு தெரிஞ்சுன்னா நிறுத்திடுவான் தெரியுமா. இல்ல தனியா இருந்தேன்னா பிரமாணமா பாடிட்டு இருப்பான். அப்படி மெய் மறந்து அவ பாடுறா அப்படின்னா பெரியவாளுக்கும் இளமை சாருக்கும் உலகமே பாடி காமிக்கிறதுன்னா அவ யாருக்கான்னு பாடி காமிச்சா அது பாக்கியமா தான் இருக்கும். அப்படி இருக்கிற அந்த சிவலோகநாதனை சாருக்கு முன்னால கௌரி எப்படி பாடி இருப்பா அப்படிங்கிறத இப்போ தனுஷ் படுவது நாம கேட்போம்.
சிவலோகநாதனான பரமேஸ்வரன் தன் பக்தாளை காப்பாற்றுறதுக்கு எந்த அளவுக்கு அவர் கீழே இறங்கி விட அப்படின்னு எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கு பிச்சை எடுக்கிறது கூட தயங்கல. சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கச்சூர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த ஊருக்கு அவர் வந்திருக்கிறது பசி, அதனால பசியில பரமேஸ்வரன் சொல்றார், பசிக்கிறது இங்க சாப்பிட்றதுக்கு வேணுமே அப்படின்னு. அதுக்காக சுவாமி என்ன பண்ண, கையில பாத்திரத்தை தூக்கிட்டு அந்த அக்ரஹாரத்துல உள்ள வீடு முழுக்கெல்லாம் போய் பிச்சை வாங்கினார். யாருக்காக? பக்தனுக்காக பரமேஸ்வரன் போய் பிச்சை எடுக்கிறார். எதுக்காக பிச்சை எடுக்கிறார் அப்படின்னா, அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு வயதுக்கு சாதமா என்ன அந்த ஜராதத்துல அத்தனை வயதுக்கு சாப்பாடு போட்டுதான் ரொப்பணுங்கிறது இல்லை. வயிறு ரொம்ப எடுத்தோட சங்கல்பம் பண்ணாலே சர்வம் படுக்கிறோம். அப்படி இருக்கிற பிரபு எதுக்காக பிச்சை எடுத்தார் அப்படின்னா, தன்னோட பக்தாளுக்காக அவளுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு, அவளுக்கு அனுகிரகம் எடுத்துக்கா தான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவேன். நாம தான் கௌரவம் பார்ப்போம். ஆனா ஈஸ்வரன் என்ன பண்றாங்க, அவருக்கு பேரு ஈஸ்வரனா இருக்கு. ஆனா இவருக்கு பேரே என்னென்ன, பிச்சை எடுக்கிறதே அதுல ஒரு பெரிய போசா வேற இருக்கு. என்னென்ன பிக்ஷாடனர் அப்படின்னு. கபாலீஸ்வரர் பிச்சை எடுக்க வர்றாரு. எப்படி வர்றாரு? உடம்புல வயிறு நகை, கையில தங்க கப்புறேன், அப்புறம் பிச்சை எடுக்கணும். சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்ற, கச்சி மூதூர் காமகோட்டம் உண்டாக நீர் போய் ஊருடன் பிச்சை கொள்வதென்னை ஓனகாந்தன் தடியுடையது. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு பொறுத்தல இவர் பிச்சை எடுக்கிறது. ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுற அன்னபூர்ணி உன் கொண்டாட்டி எடுத்துட்டு நீ ஏன் பிச்சை எடுக்கிற? உனக்கு ஒரு சாப்பாடு மாட்டாளா ஒரு கட்டி? இது ஊர் முழுக்க அண்டஜராஜத்துக்கு படி இருக்கிற அன்னபூர்ணி உன் கொண்டாட்டியா இருக்க, நீ என்னடானா கபரையை தூக்கிட்டு தடுத்துவா இல்லையே, இது நியாயமா அப்படின்னு அவர் வருத்தப்பட்டவர். நமக்கு தான் அவர் பிச்சை எடுத்தா கௌரவ குறைச்சலா இருக்கு, வருத்தமா இருக்கு. ஆனா அவருக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னு, என் குழந்தைகளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். சரி, அந்த சிவன் ஆதிசிவன் மட்டும்தான் பண்ணுவான்னு, நம்ம அபர சிவனான பெரியவாடும் எடுப்பா பிச்சை. ஏன்னா அது பரமேஸ்வரனா எப்போதும் பிச்சை எடுக்குது. சுந்தரராமன் அப்படின்னு ஒரு பக்தர், அவன் அப்பா மடத்துல பெரியவாளுக்கு கைத்திரம் பண்ணியிருந்தா, அந்த ஒரு நன்றிக்காக பெரியவா என்ன பண்ணா, அவரை
படிக்க வச்சு பெரிய பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்க வச்சு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் அவர் பெரிய ஒரு ப்ரொஃபஸராக இருந்து சௌக்கியமாக இருந்தார். அவர் படிக்க வைக்கிறதுக்காக பெரிய என்ன பண்ணாங்க, சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு சேர்த்துட்டா, மடத்துலேருந்து பணம் கொடுத்து சேர்த்துட்டா. அவரோட தங்கி படிக்கணும். படிக்கிறதுக்கு சாப்பாட்டுக்காக என்னன்னா வார சாப்பாடு அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒருத்தராத்தில் சாப்பிட்றது அப்படின்னு ஏற்பாடு பண்ணிங்க. அது எப்படி ஏற்பாடுன்னா, சிதம்பரத்திலேருந்து வந்த பெரிய மனுஷா ஊர்த்தியா பெரியவா தரிசனத்துக்கு அடுத்து நான் எனக்கு சாதம் போடுவியா வருவோம் அப்படின்னு கேட்டு ஒரு பையனை அனுப்புறேன். வாரத்தில் திங்கக்கிழமை அந்த இடத்துல திங்கக்கிழமை அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு 7 பேரை பிடிச்சி சிதம்பரத்துலேருந்து வந்தவங்க அவள் வீட்டில் போய் சாப்பிட சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தா. இது இந்த சுந்தராமனை கொஞ்சம் கௌரவ குறைச்சலா இருந்தது. வாரம் மாமி மாது வந்திருக்கேன்னு தட்டை தூக்கின்னு ஒரு 10 நேரத்துக்கு போனோம்னா இது ஒரு அவருக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு மனசுக்கு. அதனால பெரியவாழ்கிட்ட சொல்ல இது அது வருத்தப்பட்ட பெரியவங்கிட்ட, என்ன இது பிச்சை எடுக்கிறாப்புல உனக்கு வருத்தமா இருக்கும் அப்படின்னு. இது பிச்சை எடுக்கிறாப்புல இந்த பிச்சை தானே வர நீ வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு சாப்பாடு போங்க. அதுக்கு பெரியவா சொல்ற, நீ என்ன வருத்தப்படுற, நீ என்ன பிச்சை எடுக்க, நான் தான் பிச்சை எடுக்கிறேன், வரமாட்டேன்னா நான் தான் கேட்கறேன், உனக்காக நான் பிச்சை எடுக்கிறேன், அதுக்கு நீயே வருத்தப்படணும், நான் தான் வருத்தப்படணும். அவர் சுந்தராமன் அதை சொல்லி சொல்லி உருவு பெரியவாழ பிச்சை எடுக்கிற அளவுக்கு நம்ம வச்சுட்டோம் பார்த்தியா அப்படின்னா, அதை வச்சிருக்கோம்னா வேற ஒன்றும் இல்லை. அப்படி நமக்கு ஒரு பிராப்தம் இருக்கு, ஏதோ நம்ம பூர்வ ஜென்மத்துல நம்ம மூதாதைகள் கைங்கரியம் பண்ணியிருக்கா, அதுக்காக பெரியவா. அப்படி பெரியவா தன்னோட பக்தருக்காக பிச்சை எடுத்தாங்க. இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆதிசிவன் பிச்சை எடுத்தாருன்னா, சுந்தரராமனுக்காக இந்த அபரசிவன் பிச்சை எடுத்தாருன்னா, இந்த சதாசிவன் யாருக்காக பிச்சை எடுத்தாருன்னு சாரோட பக்தர் ஒருத்தர், அவர் பெரிய மனுஷன், அவருக்கு ஏவிஎம் ராஜேஸ்வரில் கல்யாணம். சார் நீங்க கட்டாய கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுருந்தார். சார் வரேன்னு சொல்லியிருக்கார். அங்க கல்யாண ஏற்பாடு பிரமாதமா நடந்துருக்கு. சார் பெயர்க்கார். போனா அங்க முன்னால இந்த செக்யூரிட்டி எல்லாம் பார்த்துட்டு சாரோட வேஷத்தையும் அதையும் பார்த்துட்டு என்ன பண்றேன், யாரோ பிச்சை சாப்பாட்டுக்காக வந்திருக்கான் பிச்சைக்காரன்னு நினைச்சிட்டு எல்லாம் முகூர்த்தம் முடிஞ்சோடனே எல்லாம் சோறு போடுவாங்க, அங்க போய் ஓரமா உட்காந்து போன்ட்டான். இவரும் சமத்தா போய் உட்காந்து விட்டார். அங்க எல்லாருக்கும் சாப்பாட்டு காத்துங்க பிச்சைக்காரனோட இவரும் பிச்சாக்க உட்காந்துட்டாரு. இது ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த பையனுக்கு கல்யாணம் என்ன பண்றாருன்னா, காசி யாத்திரைக்கு வர மேலதாளத்தோட வெளியில வந்து அந்த பையன் அப்படி வெளியில வந்து பார்த்தா எதேச்சே திரும்பி பார்த்தா இவர் உட்கார்ந்து இருந்துட்டு பிச்சைக்காரோட இந்த பையனுக்கு ஷார்ட் தூக்கி ஆடி போட்டு மெனக்கிட்டு பெரிய சார் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஓடி போய் இந்த பையன் காலில் விழுந்து அழுதான். தெரியாத நடந்துருக்கு சார் இங்க உட்காந்து அப்படின்னு சொல்லி அவன் அமக்கலப்படுத்தி அதுக்கப்புறம் சாரை உள்ள அழிச்சுட்டு போய் அழகா முன்னால் உட்காந்து தீச்சு எல்லாம் பண்ணிதான் அந்த பையனுக்கு ரொம்ப கெட்டியா ஃபீல் பண்ணி சார்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். சார் தெரியாத நடந்துட்டு மன்னிச்சுக்கணும் அப்படின்னு. அதுக்கு சார் சொன்ன வார்த்தை, இதுக்கு என்னப்பா ஒண்ணுமே இல்லைப்பா, எனக்கு அங்க உட்காரத்துக்கும் இங்க உட்காரத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது. அங்க அந்த பிச்சைக்காரோட உட்கார்ந்தேன், இந்த பிச்சைக்காரோட இங்க உட்காந்து எல்லாரும் பிச்சைக்காரோட எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இதுதான் ஞானிகள். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எந்த லெவலுக்கு தன்னோட சிஷ்யா தன்னோட பக்தான் அப்படின்னா அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவ எப்படி வேணாலும் இருப்பான். அப்பேற்பட்ட அந்த பெரியவாடையும் அந்த சாரையும் எப்படி இருக்கா, ஸ்தூலமாக தான் இருக்காங்க, இப்பவும் நமக்காக இருந்ததுதான் இருக்கா. எங்க போனா பார்க்கிறாங்க, காஞ்சி மாநகர் போனா பார்க்கதான் பார்க்கலாம். அப்படி இருக்கிற அந்த காஞ்சி மாநகரில் போனோம் அப்படின்னா பெரியவாளை தானே சார் பார்க்கலாம், சாரை இங்க பார்க்க முடியுங்களா. ஈருடல் ஓர் உயிர் அப்படிங்கிறப்பல பிரம்ம ஒண்ணுதான், பகூனாம் வதந்தி விப்ராக அப்படின்னு வேதம் சொல்லுது. பிரம்ம என்னமோ ஒண்ணுதான், ஆனா இந்த படிச்சவன்கள்லாம் என்னது மாதிரி சொல்றான், அவன் பலதுன்னு டூப்ளிகேட்னு சொல்றாங்க அப்படின்னு வேதம் சொல்றது. பிரம்மா என்னமோ ஒண்ணுதான், படிச்சவாள்லாம் அந்த பலதா இருக்குன்னு சொல்றது. பிரம்மாங்கிறது, விஷ்ணுங்கிறது, சிவன்கிறது, அம்பாங்கிறது, முருகன்கிறது எப்படியோ சொல்றது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க பிரம்மம் ஒண்ணுதான். அப்படி இருக்கிற அந்த பிரம்மமான அது காஞ்சிபுரத்துல இருக்கு. நாமளும் போய் இந்த காஞ்சி மாநகரத்தை இப்போ பார்க்கலாமா? நம்ம எல்லாரையும் தனுஷ் அடிச்சு போறோம்.
ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर चन्द्रशेखर कामकोटिपीठगुरो काची निवासगुरो विलासगुरो आदिशङ्कराचार्य अवतार लोकगुरो कामाक्षी 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 पादपङ्कज पूजानन्द गुरो अद्वैत बोध गुरो आत्मविचार गुरो विद्वज्जन पोषक श्री परम गुरो कांची परम गुरो श्री चन्द्रशेखर चन्द्रशेखर காஞ்சியிலே அமர்ந்து கருணை மழை பொழியும் காமகோடி பீட ரூபனே காலமெல்லாம் சர்வகாலமெல்லாம் சதா சர்வகாலமெல்லாம் உன்னை பாடுகின்ற பாக்கியம் தந்தருள வேண்டுமையா நவரூபசீலனே சந்திரசேகர உமை நாடி வந்தோர் துயர் துடைக்கும் நடமாடும் தெய்வமே நடமாடும் தெய்வமே 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 உமை நாடி வந்தோர் நலம் பலருள்வாயே चन्द्रशेखर 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 काशीमानगर போத வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண காசி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண காசி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண சுத்தமக்கள் வணங்கும் குரு பீடம் உத்தமர்கள் வணங்கும் குரு பீடம் சித்தர்கள் போற்றும் குரு பீடம் உத்தமர்கள் வணங்கும் குரு பீடம் சித்தர்கள் போற்றும் குரு பீடம் கர்த்தவர்கள் கூடும் குரு பீடம் கர்த்தவர்கள் கூடும் குரு பீடம் காமகோடி ஜகத்குரு பீடம் காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும் எளிமை நிறைந்த குரு பீடம் யாவரும் வணங்கும் குரு பீடம் கவலைகள் போற்றும் குரு பீடம் கவலைகள் போற்றும் குரு பீடம் காமகோடி ஜகத்குரு பீடம் ஹர ஹர சங்கர ஜக ஜக சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சங்கர ஜக ஜக சங்கர
கண்ணெதிர்த்து பார்த்து அனுபவிச்ச பெரியவா சார். 2 பேரோட பெருமையும் 2 மணி நேரத்தில் சொல்ல முடியாத ஒரு விஷயம். இருந்தாலும் ஒரு பாங்க சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறப்ப ஒரு சாம்பிளுக்கு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு பார்த்துருக்கு. அப்படி இருக்கிற 2 பேரோட பெருமையும் நாம் இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு அவள்கிட்ட நமக்கு பக்தி ஏற்பட்டு நாம் சரணாகதி பண்ணி நாம் எல்லா நிலமும் அடையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி குருநாதர் 2 பேருக்கும் மங்களம் பாடி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். काममोडी बिहारी परीश्वर श्रीचरण शेखर पूजन के எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம், தயவு செய்து பிரசாதத்தை எடுத்துன்னு போகணும். சிவன் சாராத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போகக்கூடாது. இந்த 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஒரு விருந்தத்தை போட்டு ஒருத்தர் வந்து மோட்சத்தை வாங்கினார், ஒரு பாட்டு பாடி மோட்சத்தை வாங்கினார். நம்ம சாருக்கு ஒரு பூவை போட்டு அனுகிரகத்தை வாங்கிக்க போகிறோம். எல்லாருக்கும் பூ கொடுப்பா, எல்லாரும் இந்த பூவை சாருக்கு போடணும். அதுக்கப்புறம் கணேஷ் சர்மா மாமா ஆரத்தி காமிப்பார். ஆரத்தி முடிச்ச உடனே பிரசாதம் இருக்கும். அவ்வளோ பேர் பிரசாதம் சாப்பிட்டுட்டு போகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சுப்ரி ரூம் பூட்ட வேண்டாம், யாரும் போக மாட்டா, பூட்ட வேண்டாம், யாரும் போக மாட்டான். பூ கொடுங்க எல்லாருக்கும், எல்லாருக்கும் பூ கொடுங்க. கிறிஸ்டல்ல சிவன் சார் பண்ணியிருக்கேன். அதை எல்லாருக்கும் அந்த விருப்பங்கள் எல்லாருக்கும் கொடுத்தேன்.
கற்பனையில இதுக்கு கட்டினார் கோவில், ராஜா அதை கட்டி வச்சார். அதே மாதிரி நியூஜெர்சியில் நாங்களாம் கற்பனையில பெரியவாளர் கோவில் கட்டினோம். அதை திரவிய சகாயம் பண்ணி அதுக்கு கோவில் கட்டின்னு இருக்கிறவர், அதனுடைய போர்டு மெம்பரா இருக்கிற பத்ரி, அவரை மரியாதை பண்ணும்படி கேட்கிறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் இந்த பக்கம் சுவாமி பக்கத்துல இருக்கீங்களா? கொஞ்சம் வழி விட்டுங்கன்னா எல்லாருக்குமே தரிசனம் பண்ணிக்கலாம். கல்பர கார்த்தி பண்ணுவா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இதான் கிறிஸ்டல் பெரியவா சிவம் சார். கிறிஸ்டல்ல பண்ணின்னு வந்தவர் இங்க இருக்கார் சார். கிறிஸ்டல்ல பண்ணவர் எங்க? அருளமுதை கருணை மழை பொழிவாய் காட்சிமா குருநாதா ஒரு மனதாய் உமையா அனுதினம் நினைந்திலையோ ஒரு மனதாய் உமைனார் அனுதினம் நினைந்திலையோ கருணை கண் திறந்திடவே தருணம் மரபிலையோ கருணை மழை பொழிவாய் கருணை மழை பொழிவாய் கருணை மழை பொழிவாய் காட்சிமா குருநாதா அன்புடன் அனுதினம் துதிப்போர்க்கு அன்புடன் அனுதினம் துதிப்போர்க்கு இன்பமயமான இனிய நல்வழி இருக்கு இன்பமயமான இனிய நல்வழி இருக்கு பக்தியின் மேலிட்டால் பண்டிசையால் பாடும் பக்தியின் மேலிட்டால் பண்டிசையால் பாடும் சக்தியின் தாசரையும் கனிவுடன் காத்தருளும் சக்தியின் தாசரையும் கனிவுடன் காத்தருளும் கருணை மழை பொழிவாய் சிவா குருநாதா கருணவிதே ஐயா அருளமுதை கருணை மழை பொழிவாய் கருணை மழை பொழிவாய் கருணை மழை பொழிவாய் சிவா குருநாதா. ஸ்டாப் பண்ணிடலாமா? இல்லை சார் வீடியோ ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ எல்லாம் அப்படியே காமிக்கிறேன். இது நல்லா கொடுத்தாங்க.
5 நிமிஷம் தான் எல்லாம் செய்து பண்ணிடலாம். எல்லாரும் பூவை போடலாம். அப்புறம் இன்னொரு வேண்டுகோள், யாராவது எந்தெந்த ஏரியாவுக்கு கார் இருக்கிறவா வந்திருக்கேளோ, ஒரு நிமிஷம் மாமே, ஒரு நிமிஷம், எந்த ஏரியால இருந்து கார் இருக்கிறவா வந்திருக்கேளோ, கார்ல இடம் இருந்ததுன்னா ஆஃபர் பண்ணுங்க. அந்த ஏரியால இருந்து யாராவது கார் இல்லாதவ வந்தானா ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அவாவ ஆஃபர் பண்ணுங்க. எந்தெந்த ஏரியா இடம் இருந்தா 1, 2 அப்படின்னு ஆஃபர் பண்ணுங்க. அது சாப்பாடு